நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு தலைப்பின் கீழே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். த பேட்டில்ஸ் ஆஃப் லைஃப். 3 பேட்டில்ஸ் as a Christian. ஒரு கிறிஸ்தவனா நமக்கு 3 விதமான பேட்டில்ஸ் இருக்குது. அது என்னென்ன பேட்டில்னா, த வேர்ல்டு, த ஃப்ளஷ், த டெவில். ஸோ த வேர்ல்டுனா நமக்கு தெரியும், உலகம். இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ரெண்டாவது த ஃப்ளஷ், நம்முடைய மாம்சத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. மூன்றாவது த டெவில், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானோடு நமக்கு போராட்டம் உண்டு. வேர்ல்டுனா நம்மை சுற்றி இருக்கக்கூடியது, மாம்சனா நமக்குள்ளே, பிசாசுனா இந்த பூமிக்கு கீழே. ஸோ இந்த 3 விதமான காரியங்களோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுது. எப்படிங்க இந்த 3 பேட்டில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா, கர்த்தரை நம்புவதன் மூலமாக நாம் இந்த 3 பேட்டிலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் கர்த்தரை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். முதலாவது, he is a savior. ரெண்டாவது, he is a messiah. அண்ட் தேர்ட், he is a God, son of God. ஸோ சேவியர்னா என்ன? அவர் நம்மை ரட்சிக்கிறவர், அவரால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவது, he is messiah. மெசாயானா அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு எக்ஸ்பயர் டேட் உண்டு. ஆனால் மெசாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது, சன் ஆஃப் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் முழுமையான மனுஷன். he is fully God and he is fully man. அப்படின்னா முழுமையாக தேவனாக இருந்தார், முழுமையாக மனிதனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் he is holy one. இந்த 3 பாயிண்ட் தான் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார், நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். therefore the battle should never be within us. இப்போ நிறைய பேர் பாருங்களேன், இப்போ நமக்கு என்னென்னா, நமக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள், போராட்டங்கள். பாருங்களேன், நம்ம மனுஷருக்குள்ளேயே பிரிவினை, போராட்டம் இருந்துச்சுன்னா நம்ம இப்படிப்பட்ட இந்த 3 காரியங்களும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரிவினைகள், போராட்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படி இதெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். the way we fight triple alliance. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 3 விஷயங்கள் சொன்னல, அந்த விஷயங்களில் எப்படி நம்ம போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி இந்த மெசேஜை முடிக்கிறேன். இதோடைய பார்ட் 2 நம்ம அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுவோம். முதலாவது, the Lord is with you. தேவன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, the Holy Spirit is within us. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். மூன்றாவது, the King is over you. ராஜாவின் தலைமையின் கீழே நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோன்னா, the Lord is with you. தேவன் நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, the Spirit is within you. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். மூன்றாவது என்னன்னா, the King is over you. அவருடைய தலைமையின் கீழ் நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தால் தான் நம்ம இந்த 3 விதமான இந்த பேட்டில்ஸையும் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதோடைய 2வது மெசேஜ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.